கிருபை வந்து நம்ம சரியான விதத்தில் சிந்திக்க வைக்கிறது. அந்த காலத்தில் பில்லிகிராமுடைய அசோசியேட் இவாஞ்சலிஸ்ட் ஒருத்தர் அக்பர் ஹக்குன்னு ஒரு பிரபலமான பிரசங்கியார், நம்ம நாட்டை சேர்ந்தவர். பில்லிகிராம்கிட்ட அசோசியேட் இவாஞ்சலிஸ்டாக இருந்தார் 50 வருஷமாக. அவர் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுவார், நம்முடைய சபையில் வந்து அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவார். நான் ஆரம்பித்த காலத்தில் ஒரு வருஷமாக வருவார். சிலருக்கெல்லாம் தெரியும் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு, 80s. அப்போவே அவருக்கு 80 வயசுக்கு மேலே அவருக்கு. அவர் வரும்போது ஒரு தடவை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் அமெரிக்காவில் ஒரு போதகர் ஒருத்தர் ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டு அது பெரிய அதை பற்றி எல்லாரும் அசிங்கமாக பேச ஆரம்பித்து டிவியிலெல்லாம் வந்து அந்த போதகருடைய தப்பு வெளிப்பட்டு எல்லாரும் அவரை கண்டம் பண்ணுறதும் கொள்றதும் அப்படியே இருந்தது. மற்ற போதகர்கள்லாம் அவரை பற்றி ரொம்ப கேவலமாக பேசி கண்டம் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ இவர் நம்முடைய சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறாரு. முடிஞ்சோடனே சாப்பிட கூப்பிட்டு போகும்போது இந்த சப்ஜெக்ட் வந்துருச்சு, பேசு. நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம், சப்ஜெக்ட் வந்தது. ஏன்னா அப்போ தான் நியூஸ் வெளியே வந்தது. அப்போ அவர் சொன்னார், பில்லிகிராமுடைய வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், ஓஹோ அவ்வளோ நல்லவர் அவருடைய வாழ்க்கையில் அது நடக்கவே நடக்காதுன்னு நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் அவ்வளோ சிறப்பான ஒரு ஆள், ரொம்ப நல்ல ஆள், அதனால நடக்காதுன்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னார், இல்லை பில்லிகிராம் வந்து தனக்கு இப்படி நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு, தானும் ஒரு சாதாரண மனுஷன்தான், பாவத்தில் உழுறதுக்கு அகப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு என்று தெரிஞ்சு அதில் அகப்படாமல் பார்த்துக்கிறதுக்கு எல்லா முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளையும் எடுத்துக்குவார் அவர் அப்படின்றார். ஒரு லிஃப்டில் கூட 4 பேர் ஏற மாட்டாராம். ஒரு லிஃப்டில் கூட 4 பேர் கூட ஏற மாட்டார். ஒரு ஹோட்டலில் தங்கினார்னோட பக்கத்தில் அவருடைய அசிஸ்டன்ட் அந்த ஹோட்டலில் பக்கத்து ரூமில் தங்கியிருப்பான். எந்நேரமும் அவன் ரூமுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி ரூம் கதவு பூட்டாமல் இருக்கும். வெளிப்படையாக வாழணும், அதுதான் அவருடைய இது. ஒளிவு மறைவு. ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குன்னா அந்த 24 மணி நேரத்தையும் இவர் எப்படி செலவழிச்சாருங்கிறது கணக்கு ஒப்புவிக்க தெரியணும். யாரும் வந்து இவர் டெய்லி ஒரு 2-3 மணி நேரம் 2-3 மணி நேரம் காணாமல் போயிடுறாருன்னு சொல்லவே முடியாது இந்த மனுஷனை பற்றி. ஏன்னா இவர் எங்கே போனார், என்ன பண்ண எல்லாம் இருக்குது, ப்ரோக்ராமில் இருக்குது. யாரை சந்தித்தார், எங்கே சந்தித்தார், எல்லாம் தெரியும். அப்போ தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாருங்கள். வெளிப்படையான ஒரு வாழ்க்கை. ஒரு சாதாரண மனுஷன் எனக்கு பாவத்தில் அகப்பட முடியும் என்கிற, சுலபமாக பாவத்தில் அகப்பட முடியுங்கிற ஒரு தெரிஞ்சு வச்சு வாழ்ந்தவர். அதனால தான் அவருடைய வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்து முடிச்சிட்டார். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவரை பற்றி எழுப்ப முடியாமல் போயிடுச்சு.